பிரான்சிஸ் பேகன். ஆஃப் ரிவெஞ்ச் பழிவாங்குதல். ஆஃப் ஸ்டடீஸ் ஆய்வுகள். அறிமுகம். ஆல்பன், ஆல்சோ கால்ட் சர் பிரான்சிஸ் பேகான். ஆல்பன், சர் பிரான்சிஸ் பேகன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஜனவரி 22, 1561 இல் யார்ட் ஹவுஸ், லண்டனில் பிறந்தார். He was born on 22nd January 1561, York House, London. அவர் ஏப்ரல் 9, 1626 லண்டனில் இறந்தார். He died 9th April 1626 in London. அவர் ஒரு இங்கிலாந்தின் பிரபு சான்சலர். He was Lord Chancellor of England 1618-21. அவர் ஒரு வழக்கறிஞர், அரசியல்வாதி, தத்துவவாதி மற்றும் ஆங்கில மொழியின் மாஸ்டர் ஆவார். He was a literature, statesman, philosopher, and master of the English tongue. சில டஜன் கட்டுரைகளின் கூர்மையான உலக ஞானத்திற்காக அவர் இலக்கிய அடிப்படையில் நினைவு கூறப்படுகிறார். He is remembered in literature terms for the sharp worldly wisdom of a few dozen essays. வணக்கம். பிரான்சிஸ் பேகான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்ட் 2 என்று பார்க்கலாம். 1589 ஆண்டில் ராணிக்கு அறிவுரை கடிதம் மற்றும் இங்கிலாந்து திருச்சபையின் சர்ச்சைகளை தொடும் விளம்பரம் அவரது அரசியல் ஆர்வங்களை குறிப்பிட்டது மற்றும் அவர்களின் நடுநிலைமை மற்றும் சமரசத்திற்கான மனநிலை காரணமாக அரசியல் ஆற்றலுக்கான நியாயமான வாக்குறுதியை காட்டியது. A letter of advice to the Queen in 1589 and an advertisement touching on the controversies of the Church of England noted his political interests and showed fair promise of political potential due to their neutrality and disposition for compromise. 1593 ஆண்டில் அவரது அரசியல் நம்பிக்கைகளுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. In 1593 there was a setback to his political beliefs. ஸ்பெயினுக்கு எதிரான போரின் செலவுகளை சமாளிக்க அரசாங்கம் மானியங்களை அதிகரித்த கோரிக்கையை அவர் எதிர்த்தார். He resisted the government's demand for increased subsidies to cover the costs of the war against Spain. எலிசபெத் கோபமடைந்தார், மேலும் சட்ட முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்த பல முக்கியமான ஆண்டுகளில் பேக்கன் அவமானத்தில் இருந்தார். Elizabeth was outraged, and Bacon was in disgrace during several crucial years when there were opportunities for legal progress. Thanks. Subscribe my channel and give your support. Part 3 video will be update in next video.